தமிழக பள்ளி வகுப்பறைகளில் பாவடிவில் பெஞ்சுகள் மாணவ மாணவியர் கற்றல் திறனை மேம்படுத்துமா, மாணவர் உடல் நலனை வீணாக்குமா? கடந்த ஆண்டில் மலையாளத்தில் வெளிவந்த ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் என்ற படத்தில் ஒரு காட்சி இடம்பெற்றிருந்தது. அதாவது வகுப்பறையில் முதல் பெஞ்சு, கடைசி பெஞ்சு என்று மாணவர்களது படிப்பில் உள்ள பாகுபாடுகளை களைய வேண்டும். அதற்காக பாவடிவில் பெஞ்சுகளை அமைத்து மாணவ மாணவியர் வகுப்பறையில் வேறுபாடுகளின்றி கல்வி கற்பிக்க செய்ய வேண்டும். முதல் பெஞ்ச் அமர்ந்திருப்பவர்கள் சிறந்த மாணவர்கள், படிப்பாளிகள் என்றும், கடைசி பெஞ்ச் மாணவர்கள் படிப்பு ஏறாத மாணவர்கள், சரியான மக்குகள் என்கின்ற பேதமும் இருக்கக்கூடாது என்ற கருத்தை இந்த காட்சியில் இயக்குனர் சொல்லியிருந்தார். பல ஆண்டுகளாகவே இந்த முதல் பெஞ்சு கடைசி பெஞ்சு பேதம் பள்ளி வகுப்பறைகளில் இருந்து வருவது உண்மைதான். எப்போதுமே படிப்பில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் முன் வரிசையில், படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் கடைசி பெஞ்சில் அமர்ந்து கொள்வதும் காலம் காலமாக உள்ள பிரச்சனையாகவே நீடிக்கிறது. இந்த நிலையில் ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் படம் வெளியாகி அந்த காட்சியை பார்த்த பிறகு கேரளாவில் உள்ள பல பள்ளிகளில் இந்த பாவடிவ நடைமுறை உடனடியாக கொண்டு வரப்பட்டது. பல வகுப்பறைகளில் பாவடிவில் பெஞ்சுகளை மாற்றியமைத்து மாணவ மாணவியர் அமர்ந்து படிக்கும் விதமாக செய்யப்பட்டது. நடுவில் ஆசிரியர் நின்று மாணவ மாணவியருக்கு கல்வி கற்கும்படியான சூழல் ஏற்படுத்தப்பட்டது. இப்போது தமிழ்நாட்டிலும் பள்ளி கல்வித்துறை சார்பில் இதேபோல் நோ மோர் பேக் பெஞ்ச் என்ற அடிப்படையில் வகுப்பறைகளில் பாவடிவத்தில் பெஞ்சுகளை மாற்றி அமைக்க தலைமை ஆசிரியர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நடைமுறைக்கு எதிரான கருத்துக்களும் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. பள்ளி வகுப்பறைகளில் வழக்கமாக மாணவர்கள் அமரும் பெஞ்சுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக போடப்பட்டிருக்கும். இதில் முதல் பெஞ்ச் கடைசி பெஞ்ச் என்ற பேதம் இருந்தாலும் கடைசி பெஞ்ச் மாணவர்கள் பலரும் வாழ்க்கையில் பல உச்சங்களை தொட்டுள்ளார்கள் என்பதுதான் நிஜம். கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்கள் பாவடிவில் உட்கார வைக்க வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் இனி கடைசி பெஞ்ச் என்பது கிடையாது. மாணவர்களை பாவடிவில் அமர வைப்பதன் மூலம் கல்வியில் கவனத்தில் அனைவருக்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் இது இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த பாவடிவ முறை தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளிலும் அமலுக்கு வந்துள்ளது. இது ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனை போல தெரிகிறது. பள்ளி வகுப்பறைகளில் பாவடிவில் மாணவர்கள் அமரும் பெஞ்சுகளை மாற்றி அமைப்பதை சிலர் வரவேற்றாலும் பல ஆசிரியர்கள் இதற்கு மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். பள்ளிகளில் இதற்கான போதிய இடவசதி இல்லை என்பதே பெரும்பாலான ஆசிரியர்களின் கருத்தாக உள்ளது. 25 மாணவர்களுக்கு மேல் உள்ள வகுப்பறையை இப்படி மாற்றி அமைப்பது கடினம். 40 மாணவர்களுக்கு மேல் உள்ள ஒரு வகுப்பறையில் பாவடிவம் போன்ற பெஞ்ச் வசதி ஏற்படுத்த இடவசதி இல்லை என்றும் ஆசிரியர்கள் கூறுகின்றனர். பெரும்பாலான அரசு பள்ளிகளில் போதிய எண்ணிக்கையில் வகுப்பறைகள் இல்லை. ஒரே வகுப்பறையில் A மற்றும் B என 2 பிரிவுகளை சேர்ந்த மாணவர்களும் ஒன்றாக அமர வைக்கப்படும் நிலை உள்ளது. இதுபோன்று பாவடிவில் அமர வைப்பதால் இருபுறமும் அமர்ந்துள்ள மாணவர்கள் கரும்பலகையை பார்த்து எழுதுவதற்கு கழுத்தை ஒரு புறமாக திருப்ப வேண்டும். இதனால் அவர்களுக்கு நாளடைவில் கழுத்து வலி ஏற்படும், கண்களிலும் பாதிப்பு ஏற்படும் என்றும் கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. உங்கள் தின சேவல்